ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான் பவன் ஷரவத் தான். எஸ், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தால 2 நாள் முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டோம். இது கடைசி பார்ட் 3. நிறைய பேர் வேறு கேட்டிங்க, எங்கே சார் ஏன் போட மாட்டீங்கன்ட்டுன்னு. பட் த திங் இஸ், இப்போ இது நாக் அவுட் மேட்ச் எல்லாம் நடந்து இல்லையா, அதை பற்றி வேறு பேசணும். அதோட ப்ரிவ்யூ, அதோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு எல்லாம் கரண்ட்டாக இதெல்லாம் பேசுனதுனால தான் அது டிலே ஆகிடுச்சு. ஸோ இதான் லாஸ்ட் பார்ட். இது 45 நிமிஷம் வீடியோ வேறு இது அவங்க பேசுகிறேன். ரைட், ஒரு நேர் வேற போட்டிருந்தாரு. 3 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறது எதுக்கு ஜவ்வு மாதிரி இழுக்கிறாரு இவரு, கண்டென்ட் இல்லை பேருக்கு இவருக்கு, அதனால அதை பூச்சி இழுத்துட்டு இருக்காரு பார்ட் 1 2 3 அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு புத்திசாலி. ரைட், அவர் புத்திசாலிக்கு சொல்ல விரும்புகிறேன். 3800 வீடியோ போட்டிருக்காரு இது வரைக்கும். கண்டென்ட் இல்லாமலாம் ஒன்று 3800 வீடியோ போடல. நீ போய் உட்காந்து அதை பாரு, அதை பார்த்து முடிக்க உனக்கு 5 வருஷம் ஆகும். புரியுதா? அந்த அளவுக்கு ஒர்க் லோடும் எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். 45 நிமிஷம் வீடியோ 3 நிமிஷத்தில் சொல்லணுமா அவருக்கு? என்னையோ ஒரு நாள் வந்து கமெண்ட் போட்டு 3 நிமிஷத்தில் சொல்லணும், நீ ஸ்டார்ட் பண்ணுறப்ப 3 நிமிஷத்தில் காசு பண்ணுறாரு இவர் அப்படின்னு என்ன சொல்கிறாப்புல. நீ பண்ணி போய் அடையாள போய் பங்களா வாங்கிட்டு 3 நிமிஷம் வீடியோ போட்டு 45 நிமிஷம் இன்டர்வியூ எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம். அது 3 பாட்டை தான் போட முடியும், இல்லைன்னா ஏதாவது ஸ்கிப் பண்ணி ஆகணும். அது எவ்வளோ பெரிய ஒர்க் லோடு அவருக்கு தெரியல. அந்த ஆளுக்கும் சொல்கிறேன் நான், உன்னை டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பிடிக்கலாம் என்ன பண்ணுவேன்? டிவி ஆஃப் பண்ணுவேன், இல்லை டிவி போட்டு வட, இல்லை ரிமோட்டை தூக்கி போடு, இல்லை டிவி சேனலுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோ போடாத அம்பியா. நடந்து போகிற தேட்டரில் ஒரு படம் உனக்கு பிடிக்கல என்ன பண்ணுவேன்? பார்க்காம போ, இல்லை உள்ளே போய் சொல்லுவியா இந்த படத்தை எடுக்காத, ஏன் அதை போட்டிருக்க, ஏன் எடுத்துரு அந்த படத்தை? இல்லை. ரைட், அவங்க கேட்டாங்க. அப்புறம் இமேஜின், யங் கபடி பிளேயருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க, எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார் பவன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹானஸ்ட்டாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க. அண்ட் மெனி யங் பிளேயர்ஸ் வந்து பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ் இவங்களாம் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்குறாங்க. அவங்களோட ஒர்க் எத்திக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. லேர்ன், அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்குங்க. ஃப்ராங்காக இருங்க, டீமுக்காக விளையாடுங்க. அண்ட் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் எப்போதுமே நில்லுங்க. ஸ்டே வித் த ரைட் டெசிஷன் அப்படின்னாரு வளரும் கபடி பிளேயருக்கெலாம். அப்புறம் கேட்டாங்க, உன்னோட பாதி லைஃப் வந்து நீ கபடிக்கே கொடுத்துட்ட. அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ ரந்தீர் சார் கோச்சுக்கிட்ட சொல்லிட்டு போனேன், நான் கண்டிப்பாக கோல்டு மெடலோட வருவேன்னு ஏஷியன் கேம்ஸுக்குன்னு கேட்டாங்க. சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த இன்சிடென்ட்டு. நான் ஏஷியன் கேம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன் கோச் சாபை, பார்த்துட்டு கோல்டோட வருவோன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஏஷியன் கேம்ஸில் நம்ம தோத்துட்டோம், அதனால் என்ன ஆனாலும் சரி கோல்டோட தான் நான் வருவேன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படின்னாரு பெருமையாக. குட். அப்புறம் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிக்கிட்டார் இன்டர்வியூ எடுக்க. அவர் கேட்டார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை இன்டிசிப்ளின் முத்திரை கொடுத்து அமைச்சது என்ன, திருப்பி முதல்ல சொன்ன திருப்பி அவர் கேட்க ஆரம்பித்தார். சொன்னார் பவன் ஷரத், ஆமாம் நான் 18 வருஷமாக கபடி விளையாடுறேன். அண்ட் எனக்கு கபடி விட்ட வேறு எதுவுமே தெரியாது. நான் என்னால் எனக்கு உண்மை தான் பேச தெரியுமே தவிர, அண்ட் ஃபேன்ஸ்கிட்டையும் நான் உண்மையாக தான் இருக்கேன், உண்மையாக தான் நான் சொல்கிறேன். நான் என்றைக்குமே இன்டிசிப்ளினாக இருந்ததில்லை. அண்ட் இன்டிசிப்ளினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, டிசிப்ளினாக தான் இருந்தேன். எப்போ நான் விளையாண்டா சரி, இந்தியாவுக்கு விளையாடும் போது ஆகட்டும், குஜராத்துக்கோ பெங்களூர் புல்ஸுக்கோ தெலுங்கு டைட்டு விளையாடும் போது நான் டிசிப்ளினோட தான் விளையாண்டேன். இன்னொன்று ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறதுலாம் என்னென்னா, ஒரே ராத்திரியில் டெசிஷன் எடுத்துடாதீங்க. எடுத்து அங்கே ஊற்றோன்னு உடனே இவர் கெட்டவர் சார், அவர் நல்லவர் சார், தீர ஆராய்ங்க. நானும் உங்கள்கிட்ட நிறைய வழிபாட்டி அதான் சொல்கிறது. இம்மிடியட்லி ஒரு நாள் ஒருத்தர் தூக்கி தலைமையில் வச்சுக்கிறது, இன்னொரு நாள் பூஸ்டிக்காய் போட்டு உடைக்கிற மாதிரி டமால் உடைக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆராய்ங்க. காதால் கேட்பதும் போய் கண்ணால் காண்பதும் போய் தீர ஆராய்வதே மெயின். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களாங்கன்னா மடையங்களா? காரணத்தோடு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை பேர் ரெக்ரெட் பண்ணீங்க? பவன் ஷரவத்தோட வீடியோ இப்போ 2 மாதம் முன்னாடி வந்ததுக்கப்புறம், அப்பா அவர் தான்ப்பா கரெக்டு, மேனேஜ்மெண்ட் தப்புன்னீங்க. நாள் மேனேஜ்மெண்ட் ஒரு போஸ்ட் போட்டால் மேனேஜ்மெண்ட் தான் கரெக்டாக, அவர் தப்புன்னீங்க. அப்படி இருக்கு. எந்த வாழ்க்கைக்கே சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் விடுங்க. 5 விளையாதது 50 விளையுமான்னு அந்த காலத்துலையும் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ என்ன நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக வரும். ஜாபு ஆகட்டும், கேரியர் ஆகட்டும், இன்டர்வியூக்கு போகிறதாகட்டும், என்னவாக இருந்தாலும் சரி. அதனால ஆல்வேஸ் 2 சைட் ஆஃப் த காயினை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கணும். அதை அவர் கிளியராக சொன்னார், டெசிஷன் ஒரே நாள் எடுத்துடாதீங்கன்னு. அப்புறம் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது. டேவிட்ன்ற ஒரு 40 ருபீஸும் TN31 KVK ஃபிஷ் ஃபார்ம், இது அவரோட ஐடி. அவரும் ஒரு 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டேவிட் அண்ட் TN31. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் வரும். நமக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த உங்கள் பேரை சொல்லுவோம். அண்ட் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரைட், விஷயத்துக்கு போகலாம். அண்ட் டீம் பிளான் என்னவோ அதுபடி தான் நான் எப்போதுமே நடப்பேன். இப்போ தமிழ் தலைவாசலில் கூட என்னை கேப்டன் விட்டு தூக்குனாலும் நான் ஓகே தான் சொல்லியிருக்க போகிறேன். என்னை பெஞ்சில் உட்கார வச்சாலும் ஓகே தான் நான் சொல்லியிருக்க போகிறேன். என்னை வீட்டுக்கு அனுப்புறீங்களா, ஓகே தான் சொல்லுவேன். அதே மாதிரி என்னை வீட்டுக்கும் அனுப்பிச்சாங்க. பட் கப்பு ஜெயிக்கிறதுக்கோ இல்லை ஃபைனல் போகிறதுக்காக எந்த டெசிஷன் எடுத்தாலும் நான் அதுக்கு ஒத்துப்பேன். ஆனால் என்னை இன்டிசிப்ளின் கோட் ஆஃப் கண்டக்ட்னால எடுத்தேன்னு சொன்னதான் என்னை ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டேன்னார் அவர். ஆமாம், யாராவது ஒருத்தர் செய்யாத குற்றத்தை நீ அப்படி தான் பண்ணணும் போது, இவ்வளோ பெரிய ஆள்
எவ்வளோ பெரிய பிளேயர், எவ்வளோ சாதிச்சவர், கோல்டு மெடலிஸ்ட்டு, இன்னும் அர்ஜுன் அவார்டு, சாதாரண ஆள் இல்லை அவர். அவர் இந்த மாதிரி சொல்லும்போது நேச்சுரலி ஹர்ட் ஆகும் தான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருந்தது, இன்டிசிப்ளின்ற வார்த்தையும் கோட் ஆஃப் கண்டக்ட் சொன்னது. அண்ட் இப்போ என் ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க, என்னோட ஃபேன்ஸ் ஆகட்டும், தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் யூனோ இன்டிசிப்ளினால எடுத்துட்டாங்களோ, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன சீசன் நான் தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாடும் போது கூட என்னோட லாஸ்ட் மேட்ச்சுக்கு இப்போ ஞாபகம் வருதுன்னு சொன்னார். குஜராத் ஜெயண்ட் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் 3 வாட்டி டேக்கில் ஆகிட்டேன். நான் போய் கோச் சாப்பிட்ட சொன்னேன், நான் டேக்கில் ஆகிட்டே இருக்கேன், என்னை மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேறு ஆளை அனுப்புங்க அப்படின்னு. கோச்சு தப்போட மாறா கண்ணுக்கே நீச்சே அப்படின்னாரு. ஆமாம், கண்ணது கீழே ஒரு அரைஞ்சாரு, கண்ணு காது கீழே. என்ன நினச்சிருக்காரு, ரைடர்னா டேக்கில் ஆக தான் செய்வாங்க, டேக்கில் ஆகாத ரைடர் யாருமே கிடையாது, நீ கண்டிப்பாக விளையாடணும்னு சொன்னார். அந்த மேட்ச்சு நாங்கள் 11 பாயிண்ட் பேன்லேருந்து ஜெயிச்சோன்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் அது எங்களுக்கு குவாலிஃபை ஆக ஹெல்ப் பண்ணல, பட் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னா அப்படி தான் இருக்கணும்னு கோச் சொன்னார். ஸோ நான் அந்த மாதிரி ஆள், என்னால் முடியலன்னு நானே போய் சொல்லிவிடுவேன் வேணான்னு. ஸோ இந்த மாதிரி என்ன இன்டிசிப்ளின் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாகவும், மைண்டு மோட்டிவேஷன் டிமோட்டிவேட் ஆகிட்டேன் அப்படின்னாரு. நானும் அர்ஜுன் டீமுக்கு வரும்போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, தமிழ் தலைவாசி கண்டிப்பாக சாம்பியன் ஆகிடுவாங்க, இல்லை ஃபைனல் வரைக்குமானு போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. என்னோடய ஃபேன்ஸ் ஆகட்டும், தமிழ் தலைவாசி ஃபேனும் அவங்க எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. இப்போ ஒரு டீமோ ஒரு பிளேயரோ டவுன் ஆனாங்கன்னா ஃபேன்ஸு ஒரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யார் என்ன ஆச்சு இது அப்படின்னு. நாங்கள் தலைவாசம் குட் டீமாக இருந்தது, அது ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஓகே ஆச்சா அப்படின்னு இட் ஹர்ட்ஸ். ஃபேன்ஸும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ எதிர்பார்ப்போடு இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா நான் வெளில உட்கார கூட ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நான் போய் உட்காந்து ஓனர்கிட்ட பேச விரும்புகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு எப்போதுமே டீம் சாம்பியன் ஆகணும், அந்த இன்டென்ஷனில் தான் நான் விளாண்டேன். அண்ட் என் கூட விளையாண்ட பிளேயருங்களெல்லாம் ஆகட்டுமே, விஜய் மலிக் ஆகட்டும், பரத் ஊடா, சௌரப் நந்தல், ரோஹித் பாய். அந்த ரோஹித் பாய் கூட ஒரு 4 வாட்டி ரயில்வேக்கு கப்பு ஜெயிச்சாராம். அவங்களாம் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். சுனில் ஆகட்டும், பர்வேஸ் நர்வால், யாருமே என்னை இன்டிசிப்ளின் சொல்லவே மாட்டாங்க. பவனை தெரிஞ்சவங்க யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அண்ட் ஃபைட் ஃபார் விக்ட்ரி, ஜெயிக்கிறதுக்கு தான் ஃபைட் பண்ணுவார் பவன் தான் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கன்ற மாதிரி மன வருத்தத்தோடு சொன்னார். அப்புறம் கேட்டாங்க, உனக்கு டஃப்பான டிஃபெண்டர் யாருன்னு. சம்பிரதாய கேள்விகள் நிறையா இருந்தது, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு பிடிச்ச டிஃபெண்டர் யார், குட் ரைடர் யார் யங் பிளேயரு அப்படின்னு இந்த சம்பிரதாய கேள்விகள். கபடி இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு அதெல்லாம் கேட்டாங்க. அதுக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தம், அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுட்டு இந்த கான்ட்ரவர்சி பற்றி என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நான் இங்கே பேசுகிறேன். கூட இதே சொன்னார், எனக்கு ரைட் நீ இன்ஜுரி ஆச்சு, PKL9 தமிழ் தலைவாசி வரும்போது ஃபுல்லாக அவுட் ஆஃப் த சீசன். போன சீசன் லெஃப்ட் நீயும் எனக்கு இன்ஜுரி ஆச்சு, தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாடும்போது ரீஹேப் பண்ணேன், ட்ரெயின் பண்ணேன், நல்லா ரெக்கவர் ஆகி தான் வந்தேன். அண்ட் இந்த சீசன் PK2 நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எனக்கே ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இந்த இத்தனை வருஷம் சீசனில் எனக்கு இந்த சீசன் தான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி, நான் இதுதான் என்னோடய ப்ரைம் டைம் மாதிரி நினச்சி வந்தேன். பட் அது எதுவுமே சக்சீட் பண்ண முடியல. அண்ட் இந்த சீசன் மட்டும் நான் ஃபுல்லாக விளையாடி இருந்தால் ஐம் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் ஃபைனலுக்கு போயிருக்கோம். அண்ட் இந்த அளவுக்கு நான் என்றைக்குமே ஃபிட்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணல. ஃபிசிக்கலி இப்போ எவ்வளோ தான் நீங்கள் அன்ஹர்ட் ஆனாலும் ரெக்கவர் ஆகிடலாம் ஃபிசிக்கல் இன்ஜுரியை, பட் மென்டல் இன்ஜுரி ஆகும்போது அது ரொம்ப அப்செட் ஆகும். ஏன்னா அந்த இன்டிசிப்ளின், திருப்பி சொன்ன அந்த இன்டிசிப்ளின் கோட் ஆஃப் கண்டக்ட் என்னை மைண்டை என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அண்ட் 90% ஆஃப் த ஃபேனுக்கு நல்லா தெரியும், என்னோடய ஃபேனுக்கு நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு. பாக்கி இருக்கிற 10% பேர் வேணா நம்பலாம், இவர் அப்படி இருந்திருக்குமோன்னு. பட் அவங்களும் என்னோடய ஃபேன் தானே, என்னோடய வீடியோ என்னோடய கேமை பார்த்தது ரசித்தவங்க தானே. ஸோ எல்லாருமே நான் ஒரு ஃபேமிலியை தான் பார்க்குறேன், என் ஃபேன்ஸை. அந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் கூட என்னை சந்தேகப்பட்டாலே என் மைண்டு கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் ஃபேன்ஸுக்கு திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், யாருமே உடனே ஜட்ஜ் பண்ணுறாதீங்க எந்த விஷயத்தையும். ஓவர் நைட்டு எதுவாக இருந்தாலும் சரி, டேக் யுவர் டைம். ஏன்னா என்னை கீழே இருந்து மேலே கொண்டு போனதே இந்த ஃபேன்ஸ் தான். நான் இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கேன், ஏற்கனவே இந்த லெவலில் இருந்தேன்னா இங்கே இப்படி இருக்கேன்னா அது காரணம் ஃபேன்ஸ் தான். அவங்கள ஒரு காலமும் நான் ஏமாற்ற மாட்டேன், ஒரு காலமும் நான் சீட் பண்ண மாட்டேன். நாட் ஈவன் 1% கூட நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சது கூட கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும், என்னோடய ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் தமிழ் தலைவாசை சாம்பியன் ஆக்கணும்னு நினச்சேன். என்னோடய இன்டென்சிட்டி வேணால் அவங்களுக்கு இன்டிசிப்ளினாக தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதான் திருப்பி சொன்னார். அண்ட் ஃபேன்ஸ் தான் என்னை பிளேயராக ஆக்குனாங்க. நான் என்றைக்குமே திரும்பவும் சொல்கிறேன், துரோகம் பண்ணவே மாட்டேன் என்னோடய ஃபேனுக்கு. அண்டு ஃபேன்ஸை நீங்களும் தீர ஆராய்ஞ்சு எல்லாமே டீம் பக்கம் நியாயம் இருக்கா, என் பக்கம் நியாயம் இருக்கா, எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் 1 or 2 டைம்ஸ் திங்க் பண்ணி யோசிச்சு தென் டேக் யுவர் டெசிஷன் அப்படின்னாரு. எனிவே அதுவும் இல்லாமல் ப்ரூஃப் இல்லாமல் யாருமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு. அதான் நான் சொன்னல, ஒரு நாள் தூக்கி வைக்கிறது, 2 நாளில் பூச்சிக்க மாதிரி உடைக்கிறது. ப்ரூஃப் இல்லாதப்போ நீங்கள் தீர ஆராய்ஞ்சு தான் எல்லாம் சொல்லணுன்றது மாதிரி அவர் சொன்னார். நல்ல அட்வைஸாக அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு 3-4 நிமிஷம் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, அதுக்கெல்லாம் அந்த சம்பிரதாய பதில்கள் தான். ஏற்கனவே அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் அந்த ஆங்கருங்க 2 பேரும் கேட்டதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டாரு. மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டேன், அதனால்
பாடம் பேச்சலாகியான்னாரு. ஹில்ஸ்லாம் இருக்குல்ல, மவுண்டன் சைடு நான் போயிட்டேன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க நான் திரும்ப விளையாடுவேன். கண்டிப்பாக விளையாடுவேன். பிகேஎல் 13 கண்டிப்பாக விளையாடுவேன். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற டோர்னமெண்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங்க. கபடி பாருங்கள், செமிஃபைனல் பாருங்கள், ஃபைனல் பாருங்கள், என்ஜாய் த கேமை இன்னும் மேலே கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டார். இதுதான் பவன் ஷெராவத் சொன்னது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருங்க சொல்லி 3 வீடியோலேயே முடிச்சுட்டேன் அதை. உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். புரியுது. நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.